மனசாட்சி மனிதனோடு கூட பேசும் தன்மையுடையது. கான்ஷியன்ஸ் கம்யூனிகேட்ஸ் வித் தி சோல் ஆர் passes its judgment to the soul. அது முடிவெடுக்கிற தன்மை கொண்டதல்லவா, அல்லது அறிந்திருக்கிறதல்லவா. அப்போ பார்த்தீங்கன்னா அது அறிந்திருக்கிற காரியத்தை சோலுக்கு பார்த்தீங்கன்னா அது கம்யூனிகேட் பண்ணும். நம்முடைய ஆத்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அது கம்யூனிகேட் பண்ணும். நார்மலி தேவனுடைய ஆவி நம்மோடு கூட பேசும்போது நம்முடைய ஆவியோடு கூட இது பார்த்தீங்கன்னா இடைபடுகிறவராக இருக்கிற வசனத்தை நான் காண்பிக்கிறேன். ரோமர் 8:16 இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 8:16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்ட்டு வேற யாரும் நமக்கு சொல்ல வேண்டாம். நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனது கூட சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நாம தேவனை ஏற்றுக்கொண்டு வேதத்தின்படி சத்தியத்தின்படி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளையாகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இதற்குரிய சாட்சியை கொடுக்கிறது வேற யாரும் இல்ல, தேவனுடைய ஆவி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதனால்தான் பேதுரு பார்த்தீங்கன்னா இந்த ஞானஸ்நானத்தை குறித்து பேசும்பொழுது அவர் நோவாவினுடைய காலத்தினுடைய சம்பவத்தை, எப்படி ஒரு மனுஷன் பிறந்து அதுக்கப்புறம் வாழ்ந்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்பாக ஒரு அழிவை சந்திக்கும் பொழுது அவன் அவரை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி அழிக்கப்படுகிறார்கள் என்றதான உதாரணத்தை எடுத்துக்கொண்டு அவர் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் கடைசியில் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பிட்டு இதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலோடு கூட உயிர்த்தெழுதலினால் நம்மளை ரட்சிக்கிறது அப்படி சொல்றார். அப்ப தேவனை பற்றும் நல் மனசாட்சி ஞானஸ்நானத்தை குறித்து அவர் பேசுறார். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் அப்படின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஈஸியான ஒரு காரியம் அல்ல. ரட்சிப்பை குறித்து நீங்க அறிந்திருக்கிறீங்க, மறுபடியும் பிறக்கிறதான காரியம். அப்ப சாதாரணமா இந்த உலகத்துல மாம்ச பிரகாரமான பிறப்போ எவ்வளவு வலியோடு கூட அது காணப்படுகிறது, ஒரு செத்து பிழைக்கிறதை போல காணப்படுது. அப்படின்னும் போது நம்ம புதிதாய் பிறக்கிறதான அந்த பிறப்பும் ஒன்றும் சாதாரணமாலாம் நடந்துடாது. ரொம்ப ஈஸியா நம்ம அந்த காரியத்தை எடுத்துக்கலாம். வேணா பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உள்ளுக்குள்ளார என்ன நடக்கிறது என்று சொன்னால் சத்தியம் உள்ளே போகிறது மாத்திரமல்ல, நம்முடைய மனசாட்சி நம்மோடு கூட இடைப்பட்டு அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செய்தியை ஆத்மாவுக்கு அனுப்பும். அதை மனம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை அறிக்கை பண்ணும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பு என்பது உள்ளே உண்டாகிறது. சாதாரணமாக அது நடக்காது. எல்லாருடைய மனசாட்சியும் பேசும், இது சத்தியம்தான் பாரு, இது வேத வசனத்தின்படி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனசாட்சி பேசும், சொல்லும், விஷயத்தை பாஸ் பண்ணும். ஆனால் மனம் பார்த்தீங்கன்னா அதை ஏற்க மறுக்கும் பொழுது அல்லது அதை ரிஜெக்ட் பண்ணும்போது, டினை பண்ணும்போது ரட்சிப்பு என்பது உண்டாகவே முடியாது. அப்போ பேதுரு அதை குறித்து சொல்லும் பொழுது ஞானஸ்நானத்தை எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறான்னு சொன்னால், தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இவர்தான் தேவன் என்று சொல்லி அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அவரோடு கூட அந்த நல்மனசாட்சியினால ஒரு உடன்படிக்கையை செய்கிறோம். உடன்படிக்கைனாலே உங்களுக்கு புரியணும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் உங்களுடைய தேவன், நீங்கள் என்னுடைய ஜனங்கள். இதுதான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னதும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா புதிய உடன்படிக்கையும் அதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, நாம் அவரை நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோம், அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார். ரட்சிப்புனா அதுதானே. ரட்சிப்புனா நம்ம தெய்வத்தை அறிந்து அவரை தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொள்கிறோம், அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். ரொம்ப சிம்பிள். பழைய ஏற்பாட்டிலையும் ஆபிரகாமுக்கு செய்ததான அந்த நித்திய உடன்படிக்கை என்பதும் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறதான புதிய உடன்படிக்கை என்பதும் ஒன்றுதான். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அவரை தெய்வமாக அறிந்து ஏற்றுக்கொள்கிறோம், அவர் நம்மை பார்த்து என்னுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிறார். அப்ப இது நல்மன சாட்சியோனால நடக்கிறதான ஒரு காரியமாகிறது. அதாவது கிளியர் கான்சியன்ஸ்னால பார்த்தீங்கன்னா அந்த காரியம் தொடங்கி அதை மனம் ஏற்றுக்கொண்டு ஆத்மா அதை அறிக்கை செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதான காரியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். Our soul and our conscience have connection. அதாவது நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய மனசாட்சியும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணக்கூடியது. ரோமர் 9:1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 1-2.
எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனையும் உண்டாயிருக்கிறது. மனவேதனைனா மனதில் ஆத்மாவிலே காணப்படுகிறதான ஒரு காரியம். அதை குறித்து பவுல் சொல்றார், எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது என்று சொல்றார். அதாவது தன்னுடைய மனதனுடைய நிலையை, அந்த வேதனையை குறித்து அவர் பேசும் பொழுது, ஆத்மாவை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சொல்றது உண்மை என்பதற்கு பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். சரி, ஓகே, இது எதற்கான எடுத்து அப்படின்னா, நம்முடைய மனசாட்சி மனதோடு கூட பேசுகிறதான தன்மையுடையதாய் காணப்படுது. யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கலாம். யோவான் 8:9. அவர்கள் அதை கேட்டு இயேசுவானவரிடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்திரீயை நிறுத்துறாங்க. பாவியான ஒரு ஸ்திரீயை ஒரு கூட்டம் நிறுத்துகிறது. அப்பொழுது நடக்கிற காரியம், அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே இருந்தார். சம்பவத்தை அறிந்திருக்கிறீங்க. இந்த மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு என்கிறதற்காக அந்த வார்த்தையை நான் எடுத்தேன். அப்போ மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு, மனசாட்சி பாத்தீங்கன்னா நம்மளோடு கூட பேசி அது ஜஸ்டிஃபை பண்ணும், கண்டம் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அல்லவா? அப்படியாக மனசாட்சி கடிந்து கொள்ளப்படும் போது அப்படி திருந்தி, அல்லது இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான வழியிலே போகிறவர்கள் இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா மனசாட்சி பேசுகிற இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம்.